Hi, now we are going to see about triggers. Triggers is an idea of investor is going to get one more option or one more opportunity for missing any type of advantages taken from the market. It is generally and it is not an uncommon for investor to regret missed opportunities of buying or selling because they could not give the request instructions in time. That is what is called a trigger option. ஒரு முதலீட்டாளர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ வாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஹேப்பனிங் மீன்ஸ் it can be expressed in two ways. One is for the repurchase, another one is for the investment, or another one is for the transfer. So usually purchases can be done it by the investor with his open option, but purchases cannot be revert. It may revert means a repurchase. That's only the way. So while the repurchase order may be provided by investor to the mutual fund company on a specific interval or maybe a standing interval or the standing instruction, which means an investor is giving the instruction to the mutual fund company as and when the market reached certain level, and then please made to repurchase my units at this many number of units. That is the standing instruction given by investor to the mutual fund. So what is happening means here, once the market reaches a certain level, immediately some units value of the particular investor is for repurchased by mutual fund company, and the equal amount is going to be credited in the account of the particular investor. How it is say, இப்போ நாம வந்து ஒரு நிப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல மார்க்கெட்ல பாக்குறோம். நாம மார்க்கெட் வந்து இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்செக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இப்போ நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பெஞ்ச் மார்க்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் கண்டிப்பா இருக்கும். நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒரு தனியா ஒரு கம்பெனில நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி எதுல வச்சு பண்ணாலும் நீங்க பெஞ்ச் மார்க் சொல்றீங்க, பெஞ்ச் மார்க் பேஸா வச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. எப்பெல்லாம் பெஞ்ச் மார்க் 5000 பாயிண்ட்டுக்கு மேல போதோ, அதுக்கு மேல எவ்வளவு பாயிண்ட் போனாலும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எனக்கு ரிடீம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டியர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த பீப்புள். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் என்னவாகும், திரும்பவும் பாயிண்ட் குறைய ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு லாஸ் இன்கர் ஆகும். அப்ப எனக்கு எப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறனோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ப்ராஃபிட்டை நான் ரிட்ரைவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் an ஆப்ஷன் இஸ் கால் த ட்ரிகர். ஸோ ஒன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் ஆயிடணும். ஒரு பர்டிகுலர் பேஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பர்டிகுலர் பேஸ் லெவலுக்கு அப்புறமா எது நடந்தாலும் இமீடியட்டா நம்ம அக்கௌண்ட்ல என்ன ஆயிடணும், அது பணமா கிரெடிட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன், சேம் வே சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் இஸ் ஆல்சோ யூ கேன் கிவ் த ஆர்டர். ஹவு திஸ் ஆர்டர் இஸ் ஒர்க்கிங், நீங்க சொல்லலாம், if any changes made in the market below the 20% or above the 20%, then redeem my investment. So மார்க்கெட்ல இருக்கிற ரேட்ல இருந்து 20% மேல போனாலோ இல்ல 20% கீழே வந்தாலும் என் அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்ணிருங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, என் அக்கௌண்ட்ல பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் a second type of the trigger is given under the transfer. The next one is how this is working in the SIP, SWP, STP. இதெல்லாம் பார்த்துடலாம். The trigger, you will simply see the trigger. Investor specify a target return on the investments. Once the target is achieved, the money is transferred from equity scheme to debt scheme or vice versa. For example, I think that's the example is given in Amir. Amir is making the investment of 5,000 rupees and withdrawing the 5,000 rupees and transfer the 5,000 rupees. Amir gave an instruction stating that if the equity scheme generate 20% returns, then the returns need to be transferred to the debt scheme. இப்போ 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, அந்த 5000 ரூபாயில ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 25% அப்படின்னு சொன்னீங்கன்னா
வாட் இஸ் த பாயிண்ட்? 20% வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25%னா 1250 ரூபாய் மாதிரி இருக்கும். அந்த 250 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஹியர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ திஸ் இஸ் கிவிங் an ஐடியா ஆஃப் how you can avoid the risk and how you can avoid the losses by way of providing and giving standing instruction to the mutual fund company.